ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சியோல் பஸ்டர்ஸ் டிராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே அந்த லைப்ரரியிலிருந்து வெளியே வர கண்ணாடிக்காரங்கிட்டையும் ஜூனியர்கிட்டையும் அந்த ஜீவான் இருக்கா பாத்தீங்களா, ஃப்ரெண்டுக்காரி, ரெண்டு பேத்துக்கிட்டையும் முக்கியமான விஷயத்த பேசணும்னு தனியா கூப்பிட்டு போய் பேசுறா. சார், நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு கேஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே ஜூனியர்காரர் வந்துட்டு, ஐயோ தப்பா நினைக்காதமா, நாங்க கேஸ பத்தி தான் விசாரிக்க வந்தோம், அதுக்கு ரிலவெண்டான விஷயம் தான் மட்டும் சொல்லுன்னு மொக்க கொடுத்துட்றான். பக்கத்துல இருக்கிற கண்ணாடிக்காரனுக்கே காண்டாயிருது. ஆனா அவன் லூசு பையன், அதை கண்டுக்காத, நீ சொல்ல வந்ததை சொல்லுன்னு கேட்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரி இருந்துட்டு அந்த கோச்சோட பொண்ணுக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் கொஞ்ச நாளா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. சோ இப்ப புதுசா ஒரு கேரக்டர் உள்ள வருது. அதாவது அந்த கோச்சோட பொண்ணுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்கிறதும் அவனோட பேர் நம் அப்படிங்கிறதும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இதே காலேஜ்ல தான் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவன் படிச்சுட்டு இருந்திருக்கான். சோ லாஸ்ட் இயரே ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் இருந்து அவளை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. சரிம்மா, அப்படின்னா இதை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களான்னு ஜூனியர் கேட்கும்போது, நாங்க போலீஸ்ல சொன்னோம், ஆனா அவங்க அதை பெருசா எடுத்துக்கல, ஏன்னா அந்த நம்முங்கிறவன் பணக்கார வீட்டு ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. சரிம்மா, அன்னைக்கு பார்ட்டியை முடிச்சுட்டு வரும்போது அவனை பார்த்தீங்களான்னு கேட்கும்போது, நாங்க அவனை பார்க்கல, ஆனா அவன் பக்கத்துல இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் ஆச்சுன்னு சொல்லும் போதுதான், அன்னைக்கு ஆக்சுவலா பார்ட்டியை முடிச்சுட்டு வரும்போது இந்த கோச்சோட பொண்ணுக்கு அவன் மெசேஜ் அனுப்பியிருக்கான், ரொம்ப சந்தோஷமா இருக்கியாட்டிருக்கு அப்படின்னு. அதை பார்க்கும் போதே அவன் லைட்டா பயந்து போயிருக்கா. ஆனா இந்த விஷயத்த அவ யாருக்கிட்டையும் சொல்லல. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு வா டாக்ஸில டிராப் பண்றோம்னு சொல்லி கூப்பிட்டுருக்காளுங்க. இல்லம்மா, நீங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகணும், அதனால நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பியிருக்கா. ஸோ இப்போதான் நம்மளுக்கு காட்டுறாங்க, இந்த பொண்ணு சந்தேகப்பட்ட மாதிரி அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அங்கேயே தான் இருந்து நோட் அவுட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த கோச்சோட பொண்ணு அங்கிருந்து போகும்போது அவளை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கான். அதே நேரத்தில் நம்ம துப்பறியும் சிங்கம் ஹீரோ அந்த ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு செக் பண்ணிட்டு இருக்கான். அங்க பார்த்தா டேபிள் மொத்தமா எரிஞ்சு போயிருக்கு, மைக்ரோவேவ் ஓவனும் எரிஞ்சு கிடக்குது. அதுக்கப்புறம் கிச்சன்ல இருக்கிற பொருளெல்லாம் கண்ணா பின்னான்னு செதறி இருக்கிறத பாக்குறான். கடைசியா அந்த பில்லிங் கவுண்டருக்கு பின்னாடி ஒரு டிஸ்பிளே இருக்கும் பாத்தீங்களா, அதையும் செக் பண்ணி பார்க்கறான், அதுவும் எரிஞ்சு கிடக்குது. அதுக்கப்புறம் பயவுல கண்ணை மூடிட்டு என்ன நடந்திருக்குன்னு விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறான். அதுல ஃபர்ஸ்ட் அந்த கோச்சோட பொண்ணு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்திருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோ சந்தேகப்படுற மாதிரியே கில்லர் ஒருத்தன் பிளாக் ஹுட்டிஸ் போட்டு பின்னாடியே உள்ள வந்திருக்கான். சோ கிச்சன்ல ரெண்டு பேருமே ஆர்கியூமெண்ட் பண்ற சத்தம் கேட்டிருக்கு. இவனும் உள்ள போய் பார்க்கும்போது அந்த கில்லர் இந்த கோச்சோட பொண்ணை தலையிலேயே அடிச்சிருக்கான். அதுலதான் அடிபட்டு பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு தீ பிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு ஹீரோ கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு இந்த கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கான். நெக்ஸ்ட் டே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கிடைச்ச டீட்டெயில் வச்சு மீட்டிங் போடுறாங்க. அப்போ கண்ணாடிக்காரர் இருந்துட்டு, இந்த நம்முங்கிற பையன் தான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான், ஆனால் ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் இவன் அந்த பொண்ணை லைட்டாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணுறதுக்காக ஃபைனும் பே பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். இதை கேட்கிற சீனியருக்கு கோவம் வந்துருது. கண்டிப்பா இந்த நாய் தான் கல்பரட்டா இருக்கணும் அப்படின்னு அவரு புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கண்ணாடிக்காரர் இருந்துட்டு, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டும் கூட அந்த பொண்ணுக்கு இந்த நம்முங்கிற பையன் கண்டினியூஸா காலும் பண்ணியிருக்கான், மெசேஜும் அனுப்பி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். ஸோ இதை தாண்டி இவன் தான் கல்பரேட்னு ப்ரூவ் பண்ற அளவுக்கு பெரிய எவிடன்ஸ் இவங்க கிட்ட இல்ல. அதுக்கப்புறம் மின்னு இருந்துட்டு, நான் அந்த லக்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இந்த ஓனரை மீட் பண்ணேன், அவனோட பேர் காங் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். அப்ப ஹீரோ இருந்துட்டு, இந்த லக்கி ரெஸ்டாரண்ட்டோட ஓனர், அதுக்கப்புறம் இவங்க போன ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் அந்த கோச்சு, இது மட்டும் இல்லாம இவங்க ரெஸ்டாரண்ட்டோட லேண்ட்லார்டு, இவங்க மூணு பேத்தையுமே சஸ்பெக்ட் லிஸ்ட்ல வைக்க சொல்றான். ஏன்னா இப்ப இந்த ரெஸ்டாரண்ட்ல நடந்த ஃபயர் சம்பவத்தினால கோச்சுக்கு இன்சூரன்ஸ்ல இருந்து 300 மில்லியன் பணம் வர வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரெஸ்டாரண்ட்டோட லேண்ட்லார்டுக்கு பில்லியன் கணக்கில் பணம் வர வேண்டியது இருக்கு. ஏன்னா அவன் 4 ஃபயர் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சீனியருக்கு கோவம் வந்துருது. அப்ப அவர் போர்ட்ல இருக்கிற கோச்சோட போட்டோவை எடுத்துறாரு. டே, இவன் சஸ்பெக்ட் கிடையாதுடா, வேர்ல்டு சாம்பியன், அது மட்டும் இல்லாம என்னோட கோச் ரொம்ப ரொம்ப நல்ல ஆளு, மத்த ரெண்டு பேர் இருக்கானு பத்தியா, அதுலதான் எவனோட ஒருத்தன் கல்பரேட்டா இருப்பான், அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். இங்க இவ்வளோ பெரிய அமுளிதுமுளி நடந்துட்டு இருக்கும் போது அந்த கண்ணாடிக்காரன் அங்க ஒரு டைனாசர் பொம்மை இருக்கிறத பாத்துறான். யாருக்கும் தெரியாம நைஸா போய் எடுக்கும் போது தான் தெரியுது அவன் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்ச டீரெக்ஸ் டைனாசர் தான் அது. இவன் சந்தோஷப்படுறக்குள்ளயுமே ஜூனியர்காரன் கதவை திறக்கிறேன்னா அவன் மண்டையிலே ஒரு அடி அடிக்கிறான். இதுல டைனாசர் பொம்மை வெளியே போய் விழுந்துருது. சரி, வெளியே இருக்கிற பொம்மையாவது இவன் எடுக்கலான்னு பாக்குறக்குள்ளே மத்த போலீஸ்காரங்களா உதச்சி தள்ளி விட்டுறானுங்க. பாவம், கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கலையேங்கிற மாதிரி இவன் உட்காந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோ இருந்துட்டு, யார் யாரெல்லாம் நம்ம சஸ்பெக்ட் லிஸ்ட்ல வச்சிருக்கோமோ எல்லாத்தையும் தனித்தனியா விசாரிக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். பாவம், இந்த கண்ணாடிக்காரன் தான் அந்த டைனாசர் பொம்மை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஏக்கத்திலேயே வெளியே பார்த்துட்டு இருக்கான்.
நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோவும் மின்னும் அந்த கோச்சை விசாரிக்கிறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. பார்த்தா பயபுல வீடு ஃபுல்லா மெடலா வாங்கி அடுக்கியிருக்காரு. சோ சீனியர் சொன்ன மாதிரியே கோச் படுபயங்கரமான ஆளா தான் இருந்திருக்காரு. அப்ப இந்த மின்னு கைய வச்சுட்டு சும்மா இல்லாம அங்க இருக்கிற ஒரு ஸ்டாச்சுவை தொடுறங்கிற பேர்ல கைய உடச்சு விட்டுறா. ஐயையோ, இதை வேற பார்த்தா கெட்ட வார்த்தையில் திட்டுவானுங்களேன்னு எச்சையெல்லாம் வச்சு ஒட்ட பாக்குறா. ஆனா ஒட்ட மாட்டேங்குது. அதுக்குள்ளேயும் கோச் வேற அங்க வந்துடுறாரு. அதனால அந்த உடஞ்சு போன கையை இவ வாய்க்குள்ளேயே போட்டு சமாளிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த கோச் இருந்துட்டு எல்லாரும் பேசுற மாதிரி இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நேச்சுரலா நடக்கலையா, யாரோ பர்பஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்களான்னு கேட்கும்போது மின்னு இருந்துட்டு அதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றா. அப்ப ஹீரோ அவரோட பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது இன்னும் அன்கான்சியஸா தான் இருக்கா. ஆனா என் பொண்ணு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆளு, கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு வந்துருவா அப்படின்னு கான்பிடண்டா பேசிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா உள்ள யாரோ முணங்கிட்டு இருக்கிற சத்தம் கேக்குது. கோச் இருந்துட்டு என்னோட ஒய்ஃப் தான், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க விசாரிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது எப்பவும் போல மின்னு இருந்துட்டு கோச் ரொம்ப நல்லவரா இருக்காருல அப்படின்னு கேக்குறா. ஆனா ஹீரோ இருந்துட்டு மேபி இருக்கலாம் அப்படின்னு குத்து மதிப்பா பதில் சொல்றான். ஏங்க கேப்டன், யாரையுமே நீங்க நம்ப மாட்டீங்களா அப்படின்னு மின்னு கேட்கும்போது, ஏமா காயின்ஸ்க்கு எப்படி 2 பக்கம் இருக்கோ அதே மாதிரி மனுஷங்களுக்கும் 2 பக்கம் இருக்கு, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவாங்க. அதனால ஒரே ஒரு டைம் சந்திச்சதை வச்சு ஒருத்தர் நல்லவரா கெட்டவரான்னு நம்ம லேபிள் பண்ண முடியாதுன்னு சொல்றான். பாவம் இவன் பேசுறதுதான் மின்னுக்கு ஒண்ணுமே புரியல. ஏமா கஸ்டவுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கியான்னு கேட்கும்போது இவளுக்கு சுத்தமா தெரியல. அவர் ஒரு ரியலிஸ்டிக் பெயிண்டர்மா, 80s பீரியட்ல வாழ்ந்தவர். ஒரு கட்டத்துல பைபிள்ல இருக்கிற விஷயத்த அவர் வரைய மாட்டேன்னு சொன்னதுக்கு மக்கள் எல்லாம் நிறைய அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அப்ப அவர் ஒரே ஒரு பதில் தான் கொடுத்தாரு, ஏஞ்சல்னு யாராவது இருந்தாங்கன்னா என்கிட்ட காட்டுங்க, அதுக்கப்புறம் வரைகிறேன்னு. ஸோ நான் அவரை ஃபாலோ பண்றவன், எதையுமே ப்ரூவ் பண்ணாம நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கான். பைபிள் அந்த ஃபாரன்சிக் லேடி ஆஃபீஸரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச காஃபியும் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அப்ப அந்த லேடி இருந்துட்டு கிரைம் சீன்ல நடந்ததை வச்சு நாங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். அதாவது சீக்கிரம் தீ பிடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு லிக்விடை ஊத்தி தான் இந்த ஃபயரையே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இதெல்லாம் ஒரு செட்டப்பா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அந்த கோச்சோட பொண்ணை தலையில அடிச்சாங்கல்ல அவன் தான் இந்த தீயையும் வச்சிருக்கணுமான்னு கேட்கும்போது ஹீரோ இருந்துட்டு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அதே நேரத்துல சீனியர் இருந்துட்டு இந்த கோச்சோட பொண்ணு கடைசியா போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணிருக்கா, அந்த வாய்ஸை தான் செக் பண்ணிட்டு இருக்காரு. அதுல அந்த கோச்சோட பொண்ணு இருந்துட்டு என்னோட எக்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே கத்தியோட நின்றுட்டு இருக்கான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரம் வந்து என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்கா. இதை கேட்கும் போதே அவருக்கு செம்ம காண்டாயிருது. கண்டிப்பா இவன் தான் கல்பரேட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. அந்த சமயத்துல இப்போ ஒரு ஜூனியர் பையன் பாக்ஸிங் கோச்சா இருக்கான் பாத்தீங்களா, அவன் சீனியருக்கு கால் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிடெக்டிவ்ஸ் எல்லாம் வந்து கோச் வீட்டுல என்கொயரி பண்ணிட்டு போனாங்களாமா, அது மட்டும் இல்லாம கோச்சையும் கூடயே கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இவர்கிட்ட சொல்றான். இவருக்கு தான் எல்லாத்தையும் என்கொயரி பண்ண போறாங்கிற விஷயம் ஆல்ரெடி தெரியுமே, அதனால நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு கடைசியா ஒரு கேங்ஸ்டர் ஜெயில இருந்து வரமோ அரெஸ்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அப்ப அந்த கேங்ஸ்டருக்கு அடியாளா இருந்தானுங்களா அதுல ஒருத்தனுக்கு கால் பண்றாரு. இவன் பேரு 2 நைஃப், அதாவது ரெட்டை கத்தி. மலமாடு மாதிரி இருக்கிறவன் கத்தியை வச்சு கேரட் கட் பண்ண கஷ்டப்பட்டு இருக்காங்க. கூட இருக்க பொம்பளைங்களா அவனை ஓட்டிட்டு இருக்காங்க. சோ சீனியர் அவனுக்கு கால் பண்ணி, தம்பி அண்ணனுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, ஒருத்தனை கண்டுபிடிக்கணும், அவன் எங்க இருக்கான் என்ன பண்றாங்கிற எல்லா டீட்டெயிலும் நீ எனக்கு சொல்லு, நான் உனக்கு போட்டோ அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. சோ இந்த ரெட்டை கத்தி இன்னொருத்தனுக்கு கால் பண்றான், அவன் பேரு ஹேமர். எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்கானுங்க, அடடடா. அப்போ அந்த ரெட்டை கத்தி இவங்க கேங்ஸ்டர் குரூப்போட பேரை சொல்லி, நான் தான் பேசுறேன், ஒரு முக்கியமான வேலை இருக்கு, பசங்களை எல்லாம் ரெடியா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி பார்த்தா இத்தனை நேரம் இவனை ஓட்டிட்டு இருந்த லேடிஸ் எல்லாம் கப்பு சுப்புன்னு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கேங்ஸ்டர் குரூப்போட பேரை வேற இவன் சொல்லிட்டானே. பாவம் பயபுல சமையல் கத்துக்கலாங்கிற ஒரு ஆர்வத்துல தான் இங்க வந்திருக்கான். அமுல் பேபி மாதிரி இருந்தாலும் இத்தனை நேரம் இவங்க எல்லாம் ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. அந்த கேங்ஸ்டர் குரூப்போட பேரையும் இவன் பேரு ரெட்டக்கத்தியும் கேள்விப்பட்ட உடனே லேடிஸ் எல்லாம் கப்பு சுப்புன்னு ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெட்டக்கத்தி அங்க இருக்கிற லேடிஸ் கிட்ட எல்லாம் ரொம்ப மரியாதையா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இந்த கத்தியை மட்டும் நான் எடுத்துக்கிறேங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறா. இவங்களுக்கு எல்லாம் உசுரே இல்ல. அப்படின்னா இத்தனை நேரம் ஒரு காட்ஸிலா கூட நம்ம கபடி ஆடிட்டு இருந்தோம் அப்படின்னு குசு குசுன்னு பேசிட்டு இருக்காளுங்க. அதுக்கப்புறம் நம்ம சீனியர் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு நம்ம ஒரு வழியா கண்டுபிடிச்சிடுறாரு. தம்பி நீ பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட கொஞ்சம் வா, உங்ககிட்ட பேசணும்னு சொல்லும் போது அவன் நக்கலா பேசுறான், யாரா நீ, நான் ஏன் உங்க கூட வரணும்னு. டே நான் ஒரு டிடெக்டிவ்டா, அந்த கோச்சோட பொண்ணு கேஸ் சம்பந்தமா உங்ககிட்ட விசாரிக்கணும்னு கேட்கும்போது அவன் இருந்துட்டு, ஓ அந்த பொண்ணா, அவளை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு ரொம்ப நக்கலா பேசுறான். இதுல கூட இருக்கிற அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வேற, ஏன்பா இன்னுமா ரிட்டையர்ட் ஆகாம நீ போலீஸ்ல சுத்திட்டு இருக்க, சரி சரி ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, அடிச்சனா நெஞ்சு காணாம போயிடும் அப்படின்னு இவரையே மிரட்டுறான். நம்ம சீனியர் காண்டே அவனை லாக் பண்றாரு. அதுல இன்னொருத்த இவரை அடிக்க வேற வந்துடுறான். நம்மால் தான் ஆல்ரெடி பாக்ஸர் ஆச்சே, சிக்குவாரா போட்டு 2 பேத்தையும் பொலன்னு பொலந்துடுறாரு. கடைசியா அந்த நம்ம அடிக்கலான்னு வந்தா பைபிள ஸ்டாச்சு மாதிரி பயத்துல நின்னுறான்.
தம்பி சரண்டர் ஆனவங்க மேல கை வச்சு எனக்கு பழக்கம் இல்ல, ஒழுங்கு மரியாதை என் கூட வான்னு தரன்னு இழுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக சஸ்பெக்ட் எல்லாத்தையும் வர சொல்லிட்டீங்களான்னு கேட்கும் போதுதான் ஜூனியர் காரன் இருந்துட்டு நம்ம மட்டும் தான் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா இவன் யாரையுமே கால் பண்ணி கூப்பிடல, ஒரு குரூப் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் மெசேஜ் போட்டு விட்டுருக்கான் லூசு பையன். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது சீனியர் அந்த நம்ம தரன்னு உள்ள இழுத்துட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் மின்னு இருந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த லேண்ட்லார்ட் தான் என்கொயரி பண்றான். எதுக்கு இவ்வளோ ஃபயர் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கீங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு இவ கேட்கும்போது அந்த லேண்ட்லார்ட் இருந்துட்டு ஏமா உண்மையாலுமே பணத்துக்காக தான் நான் அந்த நெருப்பை வச்சேன்னா இந்நேரம் அந்த பணம் எனக்கு கைக்கு கிடைச்சிருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா மின்னு இருந்துட்டு நீங்க சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கீங்க, அதனாலதான் இன்னும் அமௌண்ட் கிடைக்கல, உண்மையை சொல்லுங்க எதுக்காக இவ்வளவு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறா. அப்ப இந்த லேண்ட்லார்ட் இருந்துட்டு நான் சொல்ற விஷயத்த வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாத, நான்லாம் கவிதை எழுதுறதுல பெரிய ஜித்து, கவிதை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா, ஒரு அழகுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் சொல்லும் போது மின்னுக்கு புரிஞ்சிருது. அட கெலுட்டு பயல, இன்சூரன்ஸ் விற்கிற பொண்ணு அழகா இருந்திருக்கா, அதனால கண்ணா பின்னான்னு 4 இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கா, அவளுக்கு சாப்பாடு வேற வாங்கி கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறா. இவ்வளவு திட்டு வாங்கிட்டு இந்த லேண்ட்லார்ட் பைப்புல என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா இதை பத்தி என் ஒய்ஃப் கிட்ட மட்டும் சொல்லிடாத அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். அதே நேரத்துல ஜூனியர் காரன் லக்கி சிக்கன் ரெஸ்டாரண்டோட ஓனர் தான் இன்வெஸ்டிகேட் பண்றான். சரி, ஆல்ரெடி நிறைய பேர் உங்ககிட்ட இது சம்பந்தமா கேட்டிருப்பாங்க, இருந்தாலும் மறுபடியும் கேட்கிறேன், அந்த கடையில நெருப்பு பிடிச்சதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்கும் போது அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் ஆல்ரெடி பல்கா வேற இருப்பான். கையை தூக்கி டேபிள் மேல வச்சோன்னு ஜூனியருக்கு அல்ல இல்ல, நீங்க கேட்கறது என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுது அப்படின்னு வீரவசனம் எல்லாம் பேசினவன் திடீர்னு அழுக ஆரம்பிச்சிடறான். இங்க பாத்தீங்களா என் மண்டையில ஒரு தழும்பு இருக்கு, அது சமைக்கும் போது நெருப்பு பட்டது, அதுல இருந்து நான் ஸ்டவ் பக்கத்திலேயே போறது இல்ல, சொல்ல போனா பார்பிக்யூ என்னோட ரெஸ்டாரண்ட்ல சமைச்சே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அழுதுகிட்டே பேசுறான். அட காண்டா மிருகம் போட்ட கடைசி குட்டி மாதிரி இருந்துட்டு ஒரு நிமிஷத்துல இவனுக்கு அல்ல இல்லைங்க. அதே டைம்ல கண்ணாடிக்காரனும் சீனியரும் தான் அந்த நம்ம என்கொயரி பண்றாங்க, கூடயே அவன் லாயர் வேற வந்திருக்கான். அப்ப கண்ணாடிக்காரர் இருந்துட்டு லாயரை உட்கார சொல்லும் போது அவன் ரொம்ப திமிரா முடியாதுன்னு சொல்றான். சீனியர் தான் ஆல்ரெடி கான்ல இருக்காரு, தம்பி ஒழுங்கா உட்காரு, என்னோட இன்வெஸ்டிகேஷனை நீ டிஸ்டர்ப் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா அங்க சேரே இல்ல, கடைசியில பாவங்க குழந்தைங்க உட்கார்ற சேர்ல அந்த லாயர் உட்கார வச்சிடறானுங்க. அதுக்கப்புறம் சீனியர் இருந்துட்டு அந்த அன்னைக்கு நீ அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்க, அது உண்மையா பொய்யான்னு கேட்கும்போது இவன் ஆமான்னு சொல்லிடுறான். சரிடா அவளை எதுக்குடா ஃபாலோ பண்ணி போன அப்படின்னு கேட்கும்போது அவன் இல்லவே இல்லைங்கிறான். டே உன் மொபைல் சிக்னல் வச்சு எல்லாமே நாங்கள் ட்ராக் பண்ணிட்டோம், அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நிறைய பொண்ணுங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு நீ ஃபைன் வேற பே பண்ணிருக்க அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு கோவம் வந்துருது. இவன் எல்லா போலீஸ்காரங்களையும் அவமானப்படுத்துற மாதிரி பேசுறான். இதுல சீனியருக்கு செம்ம காண்டாகுது. அப்ப சீனியர் அவரோட அசம்ஷனை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ அன்னைக்கு நைட் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பி டிஸ்டர்ப் பண்ணிருக்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரெஸ்டாரண்ட் போகும்போது அவளை ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்க, அங்க யாருமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு கிட்ட வைலண்டா பிஹேவ் பண்ணி அவளை அடிச்சிருக்க, அதுக்கப்புறம் பயத்துல அந்த இடத்துல நெருப்பும் வச்சுட்டு தப்பிச்சு வந்திருக்கேன்னு சொல்லும் போது இதை கேட்கிற நமக்கே கோவம் வந்துருது. டே உங்க அசம்ஷனுக்குலாம் என்னால பதில் சொல்ல முடியாது, அது மட்டும் இல்லாம என்னை ரோட்ல அடிச்சு தரன்னு இழுத்துட்டு வந்திருக்க, இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும்னு சீனியரை லாக் பண்றான். ஏன்னா பக்கத்துல லாயர் வேற இருக்காரு, அவர் விடுவாரா? அப்ப சீனியர் இருந்துட்டு நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணு, ஆனா உன்னைய நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லும் போது மறுபடியும் நக்கலா பேசுறான். இதுல அவனை அடிக்கிற மாதிரி போயிடுறாரு. ஒரு வழியா கண்ணாடிக்காரன் தான் தடுத்துறான். கடைசி அந்த லாயர் இங்கிருந்து கிளம்பலான்னு நம்ம கூப்பிடும் போது அவன் லாயரை தள்ளி விட்டுட்டு சீனியரை பார்த்து நீங்க சொன்னது உண்மைதான், அந்த அன்னைக்கு நான் அவளுக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன், அவளை ஃபாலோ பண்ணிட்டு போனேன், ஆனா ஒரு கட்டத்துல அவளை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அவ எங்க போனானே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். சோ இப்ப சீனியருக்கே புரியல என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ கோச்சை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அந்த ரூம்குள்ள போகும்போது சீனியர் அவரை தடுத்து நிறுத்திடுறாரு. நான் தான் உங்ககிட்ட நிறைய டைம் சொன்னேன் கோச் அதை பண்ணிருக்க மாட்டாரு, ஏன் தேவையில்லாத வேலையை பண்றீங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட சண்டை போடுறாரு. அப்ப ஹீரோ வந்துட்டு நானும் அதே தான் சொல்றேன், நீ ஏன் காப்பாத்த ட்ரை பண்ற அப்படின்னு கேட்கும் போது சீனியரோட மூஞ்சியே மாறுது. அப்ப கரெக்டா ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. மின்ன அதை பேசி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற கோச்சோட பொண்ணு கண்ணை முழிச்சிட்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. இதை கேட்கும் போது சீனியருக்கு சந்தோஷமாயிருது. அப்ப ஹீரோவும் பர்மிஷன் கொடுத்துட்றான். அப்ப சீனியர் இருந்துட்டு அந்த கோச் கிட்ட போய் உன்னோட பொண்ணு கண்ணை முழிச்சிட்டா ஃபர்ஸ்ட் அவளை போய் பாருன்னு அனுப்பி வைக்கிறாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.